அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற விஷயம் என்னன்னா, 2024 ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றி 3 பாடங்கள்ல சித்தி அடைந்த மாணவர்கள் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் அடுத்த கட்டம் இருக்குது, நீங்கள் காலதாமதப்படுத்தப்படும் பொழுது என்ன மாதிரியான வாய்ப்புகளை இழப்பீங்க என்ற விஷயத்தான் பார்க்க போறோம். குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா 2024 ஆண்டு உயர்தர பரீட்சையில ஏதாவது 3 பாடங்களை நீங்க எடுத்து அந்த 3 பாடங்களை மினிமம் 3 years, அதாவது ஆக குறைஞ்சது நீங்க சித்தி அடைஞ்சிருந்தீங்க என்றாலே நீங்கள் அடுத்த கட்டம் அதிகளவான வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். உங்களுக்கு பட்டப்படிப்பை மேற்கொள்றதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இலங்கை அரசாங்கத்தால வழங்கப்படுது. அப்ப இதை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்றதை நாங்க இன்னைக்கு பார்க்கிறோம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது 2018 ஆண்டுக்கு முதல் பட்ட காலகட்டங்கள்ல முதல் படிவம் கோரப்படும். முதல் படிவம் முடிஞ்ச பிறகுதான் அதன் ரிசல்ட்ஸ் வந்த பிறகுதான் அடுத்த கட்டமா உங்களுக்கு என்னென்ன கற்கையினர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றது அதன் அப்ளிகேஷன்ஸ் கால் பண்ற ப்ராசஸ் இருந்தது. ஆனால் இப்ப இருக்க காலகட்டத்தை பொறுத்தவரை அப்படி இல்லை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் உங்களுக்கு கால் பண்ற அதே சேம் டைம்ல உங்களுக்கு மிச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கான அப்ளிகேஷன்ஸும் கால் பண்ணப்படுது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கால் பண்ணி இருக்கிற இதே காலப்பகுதியில் பரவலாகவே கேடியு, கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி ஓஷன் யூனிவர்சிட்டி, இப்படி நீங்க இலங்கை அரசாங்கத்தால நடத்தப்படுற இலவசமா நீங்க இன்டர்னல் ஸ்டூடெண்டா படிக்கக்கூடிய கற்கையினர்களுக்கான விண்ணப்ப படிவங்களும் கோரப்பட்டுட்டு, அப்ப நீங்க வெயிட் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா சில நேரத்தில் உங்களுக்கு மற்ற வாய்ப்புகள் இழக்கப்படலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கை அரசாங்கத்தால 2 விதமான பல்கலைக்கழகங்கள் நடத்தப்படுது. முதலாவது, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடைக்குள்ள அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய சில பல்கலைக்கழகங்கள், இப்ப பிரதிநிதி யூனிவர்சிட்டி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம் நாங்கள் சொல்லப்படுற உங்களோட முதற்படிவ புத்தகத்தின முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் நடத்திருந்த இன்டர்னல் யூனிவர்சிட்டிஸ், நீங்க ஃப்ரீயா படிக்கக்கூடிய உள்வாரி பட்டதாரி படிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள். 2வது கட்டம் பார்த்தோம்னா, இலங்கை அரசாங்கமே சில பல்கலைக்கழகங்களை நீங்க உள்வாரியா படிக்கக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் ஃபர்ஸ்ட் ஃபார்முக்குள்ள வராத விதத்துல நடத்துது. உதாரணத்துக்கு எடுத்தோம்னா ஓஷன் யூனிவர்சிட்டி, கேடியு, என்ஐஎஸ்டி, இப்படியானது எல்லாமே இலங்கை அரசாங்கம் நடத்துகிற இலவச கல்வி முறைக்கு உட்பட்டது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கூட நீங்க அப்ளை பண்ணிடலாம், நீங்க தனியாக அதுக்கு அப்ளை பண்ண வேண்டி இருக்கும். இதை விட்டு 3வது பார்த்தோம்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய சில தனியார் பல்கலைக்கழகங்கள்ல நீங்க கற்கிறதுக்கான நிதி உதவியையும் அரசாங்கமே செய்யுது. அப்படியும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. 4வது கட்டம் பார்த்தோம்னா, இலங்கைக்கு வெளியில சில நாடுகளில் போய் நீங்க சில கற்கையினர்களை படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியையும் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது, ஃப்ரீ ஆஃப் சார்ஜா, எந்த ஒரு காசும் கட்டாம. இந்த நாளையும் விட்டு இலங்கை அரசாங்கத்திட்ட சில பல்கலைக்கழகங்கள்ல நீங்க பகுதி நேரமா சில கற்கையினர்கள் படிக்கிறதுக்குரிய மிக குறைஞ்ச கட்டணத்தில், அதாவது இப்ப நீங்க ஒரு பிரைவேட்ல போய் படிக்கிறத விட கொஞ்சம் பேமெண்ட்டை செலுத்தி படிக்கக்கூடிய மாதிரியான நிறைய யூனிவர்சிட்டிஸையும் கவர்மெண்ட் நடத்துது. இப்ப பார்த்தோம்னா உங்கள்ட்ட கையில 5 விதமான வாய்ப்புகள் இருக்கு. இதுல உங்களோட பிள்ளைகள் கணக்க பேர் எடுத்துக்கொண்டோம்னா, இந்த முதலாவது ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணிட்டு பிள்ளைகள் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இதுன்ற ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு மிச்சத்தை ட்ரை பண்ணுவோம். ஆனா இப்ப இருக்க நிலைமையில நீங்க அப்படி வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா பரவலாவே மெட்ட அப்ளிகேஷன்ஸும் கால் பண்ணப்படுது. அப்ப அதுன்ற டேட் முடிஞ்ச பிறகு நீங்க இதுல உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நீங்க போக முடியாது. அதனால உடனடியாக நீங்க முயற்சிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. ஓகே, இப்ப நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல A level எடுத்திருக்கீங்க, 3 பாஸ் இருக்கு, உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்குமா இல்லையா என்றதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முக்குள்ள ஆள போடைக்குள்ள கிடைக்குமா இல்லையான்றதை நீங்க எப்படி தீர்மானிக்கலாம் என்று பார்த்தோம்னு சொன்னா, நீங்க போன வருஷமா 2023 A level எடுத்து இது எத்தனை பேருக்கு ஒரு ஸ்ட்ரீம்ல யூனிவர்சிட்டி கிடைச்சின்றதை உங்களோட டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை அந்த நம்பர்ஸை நீங்க பழைய பேச்சாளர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பயோ ஸ்ட்ரீம் எடுத்த பிள்ளைகள்ல 300 பேருக்கு ஏதோ ஒரு கேம்பஸ் கிடைச்சிருக்கு. அப்ப முதல் 300 ரேங்குக்குள்ள வந்த பிள்ளைகளுக்கு மினிமம் ஏதோ ஒரு கேம்பஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்ப 300க்கு மேல வந்த பிள்ளைகள் ஒன்றை தெரிஞ்சு கொள்ள இயலும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஊடாக யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு. அப்ப நீங்க அடுத்த கட்டம் சில நேரங்கள்ல கிடைக்கலாம், ஆனால் அடுத்த கட்டம் நீங்க அடுத்த முயற்சிகளை ஆரம்பிக்கலாம். அதே அது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்தவரை நீங்க ஏதாவது ஸ்பெசிபிக்கான சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருந்தீங்க, இப்போ உதாரணத்துக்கு மியூசிக், டான்ஸ், அப்படியான சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருந்தா நீங்க பின் ரேங்க்ல இருந்தாலும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்குமா இல்லையா, அதாவது நான் சொல்றேன் இன்டர்னலா கிடைக்குமா இல்லையான்றத வச்சுக்கொண்டு அடுத்த கட்டம் முயற்சிங்க. ஓகே, இதுல நீங்க அடுத்த கட்டம் முயற்சிக்கிறேன்னா, இப்ப பார்த்தோம்னா முதலாவது நீங்க இன்டர்னலா எப்படி நீங்க ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில ஸ்டேட் யூனிவர்சிட்டியில போய் இன்டர்னலா படிக்க போறீங்களோ அதே மாதிரியே காசு கட்டாம இலவசமா படிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை அரசாங்கம் நடத்துது. இப்ப இன்றைய தேதியில பார்த்தோம்னா ஓஷன் யூனிவர்சிட்டி இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்துக்கு அப்ளிகேஷன் கால் பண்ணப்பட்டிருக்கு. 2024 ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றியமானது. அதே மாதிரி 2வது கேடியு, கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி கால் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி நீங்க இன்டர்னலா போய் படிக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டிஸ் அவைலபிளா இருக்குது. இது ஒன்று, இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம்.
ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா இலங்கை அரசாங்கம் நடாத்துற அதே சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒரு மினிமம் பேமெண்டோட நீங்க படிக்கக்கூடிய மாதிரியான சில யூனிவர்சிட்டிஸையும் அதுலேயே பார்ட் டைமா படிக்கக்கூடிய மாதிரியான இப்ப பார்த்தோம்னு சொன்னா கொழும்பு யூனிவர்சிட்டி, மொரட்டுவ யூனிவர்சிட்டி, ஜெஃப்னா, ஈஸ்டர்ன் இப்படியான யூனிவர்சிட்டிஸால எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் கால் பண்ணப்பட்டிருக்கு. இதுல சில கோர்சஸ் 2024 இந்த முறை லெவல் எடுத்த பிள்ளைகள் உடனடியாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டியால பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபோரட்டரி சயின்ஸ் என்ற கோர்ஸ் கால் பண்ணப்பட்டிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃபார்மை பொறுத்தவரை பயோ எடுத்து ஒரு 100வது ரேங்க்ல வந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். அதே இதை நீங்க பார்ட் டைமா படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியையும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் உங்களுக்கு வழங்குது. அப்ப நீங்க மிஸ் பண்ணிட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை என்று யோசிக்கல, அது உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன்ல இருக்கு. அப்ப அடுத்த கட்டமா நீங்க உடனடியாக இதுக்கு ட்ரை பண்ணீங்க. ஓகே, மூன்றாவது கட்டம் பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களால இலங்கையில் இருக்க மாணவர்கள் தங்களோட நாட்டில் வந்து ஃப்ரீயா படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்கப்படுது. உதாரணத்துக்கு எடுத்தோம்னா பாகிஸ்தான்ல நீங்க மெடிசின் படிக்கிறதுக்கு இலவசமாவே போகலாம், எந்த ஒரு காசும் கட்டாம. அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஜப்பான்ல போய் படிக்கலாம், அதே மாதிரி கியூபாவில் மெடிசின் படிக்கலாம். இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்தந்த எம்பசிஸ் வழங்குது. அப்ப நீங்க அதுகளையும் ட்ரை பண்ணிடலாம். ஓகே, மூன்றாவது கடைசி கட்டத்துக்கு போனோம்னு சொன்னா அடுத்த கட்டமா பார்க்கக்கூடிய விஷயம் இதுல இப்ப நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் விட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய சில தனியார் பல்கலைக்கழகங்கள்ல நீங்க பேமெண்ட் செய்து படிக்கக்கூடிய அந்த காசை கவர்மெண்ட் பே பண்ற வட்டியில்லா கடன் திட்டம் என்ற ஒரு திட்டமும் இருக்குது. அப்ப இதுகளுக்கு எல்லாமே இப்ப பரவலாகவே அப்ளிகேஷன் கால் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ நீங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உடனடியாக நீங்க அப்ளை பண்ணி முயற்சிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்க நிக்கிறீங்க. அப்ப உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நான் வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு டிசைட் பண்ணுவோம் இல்லாம உடனடியாக உங்களோட முயற்சிகளை ஆரம்பிங்க. அதே மாதிரி இப்ப இருக்க காலகட்டம் எனக்கு ஒரு லீவு பீரியட் நான் ஃப்ரீயா இருக்கணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வேலை வாய்ப்புகளும் கால் பண்ணப்படுது. அப்ப உடனடியாகவே அந்த பேங்க் ஜாப்ஸோ இதுகளுக்கு ஒன்றுக்கு போடுறக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. வெயிட் பண்ணணும் என்று யோசிக்கிறத தாண்டி அடுத்த கட்டம் உடனடியாக முயற்சிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்க ஆறுதலா இருக்கீங்களா, உங்களோட வாய்ப்புகள் உங்களுக்கு இழக்கப்படும். திரும்பி காலம் போடும் பிறகு நீங்க யோசிக்க முடியாது. அதனால உடனடியாக இதெல்லாம் முயற்சிங்கன்றதை கேட்டுக்கொள்றேன். இது தொடர்பாக உங்களுக்கு எதுவும் வழிகாட்டல் வேண்டாம், இந்த வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக என்ன தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் ஊடாக எனக்கு மெசேஜஸ் போடுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.